இந்நேரம் மக்கள் பொங்கியிருக்காங்க. நிர்பயா வழக்கில் மீடியா வந்து பயங்கரமான எஃபோர்ட் எடுத்திருக்கு. அதை பார்த்து அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு. கோர்ட் அதுக்கான சரியான ஒரு சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தா இந்த பொண்ணோட உயிர் போயிருக்காது. இந்த மாதிரி ஒரு கொடூரம் வந்து வந்திருக்க முடியாது. என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இதுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து மிக சாதாரணமான விஷயம். தூக்கு தண்டனை வந்து கொடுத்தா வந்து போயிட்டே இருக்கும். முதல்ல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டு 100% அவங்க சொல்லி தெரிஞ்சுட்டா, அது ஒருத்தருக்கு மீறி 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்தால் ஏன் வந்து சர்ஜிக்கலா வந்து அவங்க வந்து என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கையை மட்டும் முடமாக்கணும். சர்ஜரி பண்ணி ஒரே ஒரு கையை மட்டும் முடமாக்கணும். 2 கண்கள் வந்து குருடாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கை வந்து பாதியாக கட் பண்ணிடணும். அந்த ஆணுறுப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இந்த மாதிரியான கொடூர குற்றங்களுக்கு நான் சொல்றேன். உடனே எல்லாத்துக்கும் நான் சொல்ல. குழந்தைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பச்சை குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்கள், அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சிதைச்சி சின்னாபின்னமாக்கி அவங்க வந்து கொடூரமாக கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமாக ஜெயிலுக்கு போகிற அந்த இதை குறையணும் அப்படின்னா தண்டனைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். பெண்கள் இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாவதை வந்து இந்த நாடு வந்து ஏற்றுக்கவே கூடாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே கூடாது. அதே சமயத்தில் இந்த மிருகம் வந்து செத்தரவும் கூடாது. அது வந்து வாழ வைக்கணும். எப்படி வாழ வைக்கணும்னா, வாழவே முடியாத நிலையில் வாழ வைக்கணும்.